அந்த மாதிரி ஒரு டேக் ஏன் ஏவிஎம் சரவணன் அவர்கள் எடுக்கல அப்படின்னு நினைக்கிறேன். டிஜிட்டலா வந்து ஏன் அவருடைய பிளேஸை வந்து பிடிக்கல அப்படின்னு நினைக்கிறீங்க? எம்ஜிஆரே ஏவிஎம் செட்டியாரை பார்க்கும்போது என்னன்னா முதலாளின்னு கூப்பிடுவார். இன்னைக்கு நடிகர்கள் இப்படி இருக்காங்களா? இன்னைக்கு நடிகர்கள் முதலாளிக்கு மரியாதை கொடுக்குறாங்களா? இன்னைக்கு நடிகர்கள் தயாரிப்பாளர்கள் மரியாதை கொடுக்குறாங்களா? கால் மேல கால் போட்டுக்கிட்டு சிகரெட் ஊதிட்டு இருக்காங்க இன்னைக்கு நடிகர்கள்லாம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். சிவாஜி படம் எடுக்கும் போது ரஜினியே வந்து ஏவிஎம் சரவணன் போய் சந்திச்சு சார் ஒரு பெரிய படம் நம்ம ஒன்று பண்ணணும் நம்ம பேனர்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப சங்கர் என் மேல கோவத்தில் இருக்காரு, எனக்காண்டி படம் பண்ண மாட்டாருன்னு ரஜினி சொல்லியிருக்காரு. இப்ப சரவணன் சார் சொல்லியிருக்காரு, அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க ரஜினி சார், நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1001 ரூபா வாங்கிட்டு படம் ஃபுல்லா ரஜினி வந்து நடிச்சு கொடுத்த படம் தான் சிவாஜி. முந்தானை முடிச்ச படம் வந்து ஏவிஎம் உடைய தயாரிப்பிலேயே மிகப்பெரிய லாபத்தை கொடுத்த மிகப்பெரிய ஒரு வெற்றி படம். அந்த படத்தை தேர்வு செய்தது பாக்யராஜ் வச்சு ஒரு படம் பண்ணலான்னு முடிவு பண்ணது ஏவிஎம் சரவணன் சார். எஸ்பி முத்துராமனை பொறுத்த வரைக்கும் ஏவிஎம் காம்பவுண்டோட செல்லப்பில்லை. அதாவது வந்து 50க்கும் மேற்பட்ட படங்களை ஏவிஎம்க்கு வந்து அவர் டைரக்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. ஏவிஎம் ஸ்டுடியோவில் எஸ்பி முத்துராமன் டைரக்ஷன்லாம் விட்டு ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் கூட அவருக்கு ஒரு பெரிய ஏசி ரூமு, பெரிய ஆஃபீஸ் வந்து எப்பயும் கொடுத்துருந்தாங்க, இப்பயும் இருக்கு. அந்த மாதிரி ஒரு டேக் ஏன் ஏவிஎம் சரவணன் அவர்கள் எடுக்கல அப்படின்னு நினைக்கிறேன். டிஜிட்டலா வந்து ஏன் அவருடைய பிளேஸை வந்து பிடிக்கல அப்படின்னு நினைக்கிறீங்க? எம்ஜிஆரே ஏவிஎம் செட்டியாரை பார்க்கும்போது என்னன்னா முதலாளின்னு கூப்பிடுவார். இன்னைக்கு நடிகர்கள் இப்படி இருக்காங்களா? இன்னைக்கு நடிகர்கள் முதலாளிக்கு மரியாதை கொடுக்குறாங்களா? இன்னைக்கு நடிகர்கள் தயாரிப்பாளர்கள் மரியாதை கொடுக்குறாங்களா? கால் மேல கால் போட்டுக்கிட்டு சிகரெட் ஊதிட்டு இருக்காங்க இன்னைக்கு நடிகர்கள்லாம். ஏவிஎம் நிறுவனம் வந்து 178 படங்கள் எடுத்திருக்கிறாங்க, கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட சீரியல் தயாரிச்சிருக்கிறாங்க. ஆனா அவங்க எடுத்த கடைசி படத்தோட பேர் வந்து முதலிடம். சொல்லுவாங்கல்ல, யானைக்கும் அடி சறுக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த படம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய தோல்வி படம். போட்ட காசு ஒரு ரூபா கூட திரும்பி வராம போச்சு. கௌரவமான நிறுவனங்கள் இன்னைக்கு படம் எடுக்காம போனது காரணம் என்ன அப்படின்னா, சினிமா துறை அது மலிஞ்சு போச்சு. இன்னைக்கு சினிமா துறை வந்து நடிகர்களுடைய ஆதிக்கத்துக்குள்ள போச்சு. சினிமா துறையில முதலாளிக்கு இருந்த மரியாதை போச்சு. உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். ஏன்னா it's my choice. It's my choice. It's my choice. My choice. ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு இந்தியா கிளிட்ஸ் நேயர்களே. நான் உங்கள் ஜெயா. ஸோ இன்னைக்கு தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ஒரு மிகப்பெரிய இழப்பு வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏவிஎம் சரவணன் அவர்கள் இன்னைக்கு மறைந்துட்டாங்க. ஸோ அவர்களை பற்றி பல மலரும் நினைவுகளை பற்றி தான் நாம் இன்னைக்கு பேச போகிறோம். ஸோ நம்ம கூட இணைய போகிறாங்க தயாரிப்பாளர், அப்புறம் ஆஸ்கர் ஃபிலிம்ஸோடைய ஓனர் பாலாஜி பிரபு அவர்கள். அவர்கிட்ட தான் இன்னைக்கு பல விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம். ஸோ ஏவிஎம் சரவணன் அவர்களுடைய டெத் வந்துட்டு ரொம்பவே வந்து ஒரு சோகமான விஷயம் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் உங்களுக்கு வந்து பல மலரும் நினைவுகள் வந்து அவரை பற்றி இருக்கும் கண்டிப்பாக. சில விஷயங்கள் அவரை பற்றி சொல்லுங்கள் சார். நான் ஏவிஎம் சாரோட ரொம்ப நெருங்கி பழகினதில்லை. பட் எங்கள் அப்பாவும் ஏவிஎம் சாரும் நிறைய நேரங்களில் சந்திச்சிருக்கிறாங்க. நல்ல நட்பு இருந்துச்சு ரெண்டு பேருக்கு இடையில். ஸோ இப்படி அவங்களுக்குள்ள உள்ள ஒரு விஷயத்தில் ஏவிஎம் சாரோடைய பண்பை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா, அப்பா வந்து டைரக்டர் ப்ரொடியூசர் எம் பாஸ்கர், ஆஸ்கார் மூவிஸ் நிறுவனத்தினுடைய ஓனரு. எல்லாருக்குமே தெரியும். தீர்ப்புகள் திருத்தப்படலாம், தண்டிக்கப்பட்ட நியாயங்கள், பௌர்ணமி மேலைகள்னு தொடர்ந்து வந்து வெற்றி படங்கள் எடுத்தாங்க. அந்த நேரத்தில் வந்து ஏவிஎம் நிறுவனத்தில் எங்களுக்கு ஒரு படம் இயக்கித்தாங்க அப்படின்னு கேட்கறதுக்காண்டி ஒரு நாள் அதிகாலையில் சரவணன் சார் வந்து எங்கள் வீட்டுடைய தொலைபேசி கூப்பிட்டுருந்தாரு. தொலைபேசியில் கூப்பிட்டு இந்த மாதிரி வந்து உங்களை பார்க்க வரணும் சார் அப்படிங்கிறார். அவர் எவ்வளோ பெரிய ஒரு ஸ்தாபனத்தினுடைய உரிமையாளர், எவ்வளோ பெரிய நிறுவனத்தினுடைய முதலாளி. ஏவிஎம்னா எல்லாருமே மிரண்டு போவாங்க, எப்படியாவது ஏவிஎம்மில் ஒரு படம் பண்ணிட மாட்டோமான்னு எல்லாருமே காத்துட்டு இருந்த காலங்கள்லாம் உண்டு. இப்பயுமே அது ஏவிஎம் வந்து அந்த மரியாதை அப்படியே தான் இருக்குது. ஸோ அவர் ஃபோன் பண்ணி நான் உங்களை பார்க்க வரணும், எப்போ வரலான்னு ஒரு டைம் கேட்குறாரு. அப்பா கேட்குற என்ன விஷயம் சார் அப்படின்னா, இல்லை நம்ம பேனருக்கு ஒரு படம் பண்ண முடியுமா, அது விஷயமா தான் வரணும் அப்படின்னு சொல்லும்போது அப்பா சொல்கிறாரு, நானே வரேன் உங்களுடைய நிறுவனத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவும் நானும் வந்து ஏவிஎம் சாரோடைய ஆஃபீஸ்க்கு போயிருந்தோம். அப்போ ஏவிஎம் ஸ்டுடியோவில் தான் அவருடைய ஆஃபீஸ் இருந்துச்சு. அங்கே போய் அவர் சந்திக்க போது முதல்ல அவர் வந்து பேசினது என்னென்னா, என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு தான் கேட்டார். என்ன சாப்பிட்றீங்க? இல்லை சார் அப்புறம் பேசிட்டு சாப்பிடலாம் சார். இல்லை சொல்லுங்கள் என்ன சாப்பிட்றீங்க, காஃபியா டீயா என்ன வேணும் அப்படின்னு சொல்லி
அந்த உபசரணை பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் வந்து பேச்சே ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து சில பேச்சு நடந்துச்சு, இந்த மாதிரி ஏவிஎம்க்கு ஒரு படம் பண்ணுறதா ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. ஆனால் அது ஏதோ சில காரணங்கள்னால அது நடக்காமல் போயிடுச்சு. அந்த நேரத்தில் நான் ஏவிஎம் சார் வந்து நெருங்கி பார்த்துருக்கேன். அதுவும் இல்லாமல் நம்மளுடைய பட பூஜையின் போது எல்லா படத்தினுடைய தொடக்க விழாக்கும் ஏவிஎம் சார் வருவார். பல படங்கள் வந்து ஏவிஎம்ல தான் தொடங்குவாங்க. அதனால் ஏவிஎம் சார் வந்து தலைமை தாங்கினா நல்லாயிருக்கும்னு ஏவிஎம் சார் வந்து தொடங்கி வச்சுருக்கிறாங்க, குத்துவிளக்கு ஏற்றி வச்சுருக்கிறாங்க. இது எல்லாமே நடந்திருக்கு. ஸோ ஏவிஎம் சார் அப்படின்னு சரவணன் சார் அப்படின்னு சொன்னாலே வந்து பார்த்திங்கன்னா அவருடைய காஸ்டியூம் தான் முதல்ல ஞாபகத்துக்கு வரும். ஒயிட் அண்ட் ஒயிட் காஸ்டியூமில் அவர் அப்படியே பார்க்குறதுக்கு ரொம்ப எளிமையான மனிதராக இருப்பார். எப்போவுமே பார்த்திங்கன்னா கையை வந்து கட்டியே தான் இருப்பார். யார்கிட்ட பேசினாலும் சரி, இல்லை விழாக்களில் கலந்துக்கும் போதும் சரி, இல்லை வந்து அவார்டு வாங்க போனாலும் சரி, இல்லை இன்டர்வியூ கொடுக்கும்போதும் சரி, அவரோட மேனரிசமே அப்படின்னா கை கட்டி தான் இருப்பார். யார்கிட்டையுமே வந்து ரொம்ப அன்பாக பணிவாக ரொம்ப மரியாதையாக பேசக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு உயரத்தில் மிகப்பெரிய ஒரு மரியாதையோட சினிமா இண்டஸ்ட்ரியில் இருந்தவர் தான் ஏவிஎம் சரவணன் சார். அவர் இன்றைக்கி மறைஞ்சிட்டார். இன்றைக்கி திடீர்னு அதிகாலையில் வந்து ஏவிஎம் சரவணன் சார் வந்து இறந்துட்டார்ன்ற செய்தி வருது. அது வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, தமிழ் சினிமா உலகத்துக்கே ஒரு பேரிழப்பு, பெரிய நஷ்டம். நேற்று டிசம்பர் 3ஆம் தேதி தான் அவருடைய பிறந்த நாள் நேற்று தான் வந்து கொண்டாடி இருக்கிறாரு. அவர் 2-3 நாளாகவே வந்து உடல்நிலை சரியில்லாமல் அவருடைய ஏவிஎம் காம்பவுண்டில் இப்போ வந்து காவேரி ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்காங்க. ஏவிஎம் காம்பவுண்ட் என்பது மிகப்பெரிய ஒரு காம்பவுண்டாக இருந்துச்சு. அதுக்குள்ளே கிட்டத்தட்ட 7 ஃப்ளோர் இருக்கும், டப்பிங் ஸ்டுடியோ இருக்கும், எடிட்டிங் ஸ்டுடியோ இருக்கும், ரெக்கார்டிங் ஸ்டுடியோ இருக்கும். எல்லாமும் ஒரு சினிமாவுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே ஏவிஎம் காம்பவுண்டுக்குள்ளே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஸ்டுடியோ. அதில் தான் வந்து ஒரு பகுதியில் வந்து காவேரி ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்காங்க. அந்த காவேரி ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் பண்ணி 2 நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்து இன்றைக்கி வந்து இறந்துட்டார் அதிகாலையில். நேற்றுக்கு பிறந்த நாள் அப்படிங்கிறது ஒரு வருத்தமான விஷயமா இருக்குது. கடைசி பிறந்தநாள் நேற்றாக முடிஞ்சிச்சு அவருக்கு. ஓகே, உண்மையாலுமே வந்து ரொம்ப வருத்தமான விஷயம் தான். தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்கே ஒரு பேரிழப்பாக வந்து அவருடைய டெத் வந்து இப்போ இருக்குது. ஆனாலும் நீங்கள் சொன்ன மாதிரி சின்ன வயசில் இருக்கும்போது அவரை பார்த்து வியந்திருப்பீங்க. பல இன்ஸ்பைரிங்கான விஷயங்கள் எல்லாமே வந்து அவர் பண்ணியிருப்பாரு. பல படங்களும் அவர் பண்ணியிருக்காரு. ஸோ அவரை பார்க்கும்போது இந்த ஒரு விஷயம் வந்துட்டு அடடா இவ்வளோ பெரிய நபராக இருந்தாலுமே அவர் இன்னமும் இந்த விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா எந்த மாதிரி விஷயங்களா இருக்கும்? ஏவிஎம் சரவணன் சார் பற்றியும் ஏவிஎன் மெய்யப்பன் செட்டியார் ஐயா பற்றியும் நிறைய விஷயங்கள் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்படி சொல்லணும் அப்படின்னா ஏவிஎம் மெய்யப்பன் செட்டியார் தான் இந்த ஏவிஎம்முக்கு விதை போட்டது. அவர் தான் வந்து விதை போட்டார். ரஜினி கமலஹாசன் வர காலகட்டங்களில் ஏவிஎம் சரவணன் சார் வந்து தயாரிப்பை பார்க்க வந்துட்டார். அவருடைய தந்தையார் வந்து காலமாயிட்டார், இவர் தயாரிப்பை பார்க்க வந்துட்டார். அப்படி எடுக்கப்பட்ட படங்கள் தான் முரட்டுக்காலை, போக்கிரி ராஜா, இன்னும் பல படங்கள். ரஜினியை வச்சு 9 படம் வந்து ஏவிஎம் நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க. ரஜினியை வச்சு ஒரு ஸ்பெஷலான விஷயம் சொல்லணும் அப்படின்னா சிவாஜி படம் எடுக்கும்போது ரஜினியே வந்து ஏவிஎம் சரவணன் போய் சந்திச்சு சார் ஒரு பெரிய படம் நம்ம ஒன்று பண்ணணும் நம்ம பேனரில் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ பெரிய படம்னா அன்னைக்கு வந்து சங்கர் தான் பிரம்மாண்ட இயக்குனராக இருக்கார். அதாவது சங்கரை வச்சு பண்ணலாமா அப்படின்னு கேட்கும்போது ரஜினி சொல்லியிருக்காரு, ஏற்கனவே சங்கர் என்கிட்ட ஒரு கதை சொன்னார், நான் நடிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன், எனக்காண்டி 6 மாதம் வெயிட் பண்ணார், ஆனால் அன்னைக்கு வந்து அது நடிக்க முடியாமல் போயிடுச்சு, அதனால் வந்து சங்கர் என் மேலே கோவத்தில் இருக்கார், எனக்காண்டி படம் பண்ண மாட்டாருன்னு ரஜினி சொல்லியிருக்காரு. அப்போ சரவணன் சார் சொல்லியிருக்காரு, அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க ரஜினி சார், நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சங்கர், ரஜினி, ஏவிஎம் சரவணன், அவருடைய மகன் MS குகன் எல்லாரும் ராகவேந்திரா கல்யாண மண்டபத்தில் மீட் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ராஜெக்டை பற்றி பேசியிருக்காங்க. சங்கர் வந்து அந்த படத்தை இயக்கிறதுக்கு சம்மதம் சொல்லிட்டார். உடனே ஏவிஎம் சரவணன் வந்து திடீர்னு அந்த ப்ராஜெக்ட் ஓகே ஆயிடுச்சுன்னொன்னே அவர் கையில் இருந்த 1001 ரூபா எடுத்து ரஜினிக்கு அட்வான்ஸாக கொடுத்துருக்காரு. 1001 ரூபாயை வந்து சங்கருக்கு அட்வான்ஸாக கொடுத்துருக்காரு. பாருங்கள் எவ்வளோ பெரிய நடிகர், எவ்வளோ பெரிய இயக்குனர். அவங்களுக்கு முதல் தொகையாக அந்த படத்தை கமிட் பண்ணுறதுக்கு கொடுத்தது 1001 ரூபா தான். ஏவிஎம் நிறுவனத்துக்குடைய மரியாதை அப்படி அந்த அளவுக்கு. ரஜினி சார் வந்து அந்த 1001 ரூபா வாங்கிட்டு அடுத்து என்ன சம்பளம் வேணும் ரஜினி, என்ன உங்களுக்கு அட்வான்ஸ் கொடுத்து விடணும்னு சரவணன் சார் கேட்டிருக்காரு. ஆனால் ரஜினி சார் என்ன சொல்லியிருக்காருன்னா, சார் இந்த படம் முடிகிற வரைக்கும் எனக்கு எதுவுமே வேண்டாம், காசே வேண்டாம், ஏன்னா இது வந்து படம் வந்து பிரம்மாண்டமாக நீங்கள் தயாரிக்கிறீங்க, நிறையா செலவுகள் இருக்கும், அதனால் வந்து படத்தை நீங்கள் நல்லபடியாக முடிங்க, படம் முடிஞ்சதுக்கப்புறம் லாபம் வந்ததுக்கப்புறம் எனக்கு கொண்டு வந்து சம்பளம் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஒரு 1001 ரூபா வாங்கிட்டு படம் ஃபுல்லாக ரஜினி வந்து நடித்து கொடுத்த படம் தான் சிவாஜி. ஓகே, பல விஷயங்கள் வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க, ரொம்பவே புதிதான விஷயங்களாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய பல ஜாம்பவான்களை வந்து உருவாக்குனது வந்து ஏவிஎம் ஸ்டுடியோஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸ்டார்டிங்கில் ஏவி மெய்யப்பன் அவர்கள் வந்து அந்த ஒரு விஷயத்தை ஆரம்பித்து பல விஷயங்கள் புதிதாக வந்து நம்ம சினிமாக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. அதையும் தாண்டி அந்த லெகசியே வந்துட்டு ஏவிஎம் சரவணன் அவர்களுமே கேரி பண்ணி இந்த ஜென்ரேஷனுக்குமே வந்து கொடுத்துட்டு வந்திருக்காரு. அந்த மாதிரி என்ன விதமான லெகசியை வந்து இன்னமும் கேரி பண்ணி இன்னமும் மற்ற பல ப்ரொடியூசர்களும் வந்து அதை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இந்த எல்லா
ப்ரொடியூசருமே ஏவிஎம் வந்து ஃபாலோ பண்ணணும். ஏவிஎம் வந்து எப்படின்னா, அந்த ஏவிஎம் ஸ்டுடியோவை கடந்து போகும்போது நடந்து போனாலும் சரி, சைக்கிளில் போனாலும் சரி, ஆட்டோவில் போனாலும் சரி, பஸ்ஸில் போனாலும் சரி, காரில் போனாலும் சரி, அந்த ஏவிஎம் லோகோவை அண்ணாந்து பார்க்காம கடந்த காலம் கடந்து போகவே முடியாது. அப்படி ஒரு நிறுவனமாக வந்து ஏவிஎம் இருந்துச்சு. இந்த ஏவிஎம் லோகோ வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். இன்றைக்கும் அதே மாதிரியே தான் அந்த லோகோ வந்து ரொட்டேட் ஆகிட்டு இருக்குது. அதே பழைய லோகோவை தான் இன்னமும் பயன்படுத்துகிறாங்க. என்னென்னா, ஒரு சினிமா துறை அப்படின்னும் போது அந்த சினிமா துறையில் வந்து சினிமாவை சினிமாவாக செஞ்சாங்க, தொழிலை தொழிலாக செஞ்சாங்க. ஒரு நேர்மையோட, ஒரு ஒழுக்கத்தோட, ஒரு கண்ணியத்தோட, ஒரு கட்டுப்பாடோட படங்கள் தயாரித்தாங்க ஏவிஎம் நிறுவனம். ஏவிஎம் நிறுவனம் வந்து இன்றைக்கி இருக்கிற எல்லா தயாரிப்பாளர்களுக்கும் முன்னோடியாக இருந்த ஒரு நிறுவனம். இன்றைக்கும் பார்த்திங்கன்னா ஏவிஎம் நிறுவனத்தை பற்றி பேசாமல் தமிழ் சினிமாவை நம்ம கடந்தே போக முடியாது. அந்தளவுக்கு ஒரு பாரம்பரியமான பேரையும் புகழையும் பெற்ற ஏவிஎம் நிறுவனம். இன்னும் பல சுவாரஸ்யங்கள் அந்த காம்பவுண்டுக்குள்ளமா எத்தனையோ சுவாரஸ்யங்கள், எத்தனையோ அற்புதமான விஷயங்கள் நடந்திருக்கு. அந்த வகையில் நம்ம சொல்லணும் அப்படின்னா, நம்ம பாக்யராஜ் இருக்கார் இல்லையா, அவர் தயாரித்த முந்தானை முடிச்சு படம் வந்து ஏவிஎம் உடைய தயாரிப்புலேயே மிகப்பெரிய லாபத்தை கொடுத்த மிகப்பெரிய ஒரு வெற்றி படம். அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முந்தானை முடிச்சு பட்டி தொட்டியெல்லாம் வந்து பிச்சு உதறிச்சு பெரிய லாபத்தை வந்து ஏவிஎம் ஸ்டுடியோவுக்கு அள்ளி கொடுத்துச்சு. அந்த படத்தை தேர்வு செய்தது பாக்யராஜ் வச்சு ஒரு படம் பண்ணலான்னு முடிவு பண்ணது ஏவிஎம் சரவணன் சார் தான். ஏவிஎம் சரவணன் சார் பாக்யராஜை கூப்பிட்டு இந்த படம் நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லும்போது பாக்யராஜ் அதை ஒத்துக்கிறாரு. கதையெல்லாம் ரெடி ஆகுது. யாரை இசையமைப்பாளராக போட போகிறீங்கன்னொன்னே கங்கைமரனை இசையமைப்பாளராக போட போகிறேன்னு சொல்கிறார் சரவணன் சார்ட்ட. அப்போ சரவணன் சார் சொல்கிறாரு, பாக்யராஜ் சார், நான் ஒரு சஜஷன் சொல்கிறேன், இந்த கதைக்கு இந்த படத்துக்கு இளையராஜா மியூசிக் இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும், நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள் அப்படின்னும் போது பாக்யராஜ் சாருக்கும் இளையராஜா சாருக்கும் சின்ன சின்ன மன வருத்தங்கள் அந்த காலகட்டங்களில் இருந்திருக்கு. அதனால் பாக்யராஜ் சார் சொல்லியிருக்காரு, இல்லை இளையராஜா சார் சரியாக வரமாட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் சரவணன் சார் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த படத்துக்கு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும் இளையராஜாவோட மியூசிக்கு, அதனால் நீங்கள் இளையராஜாவை அப்ரோச் பண்ணுங்கள் அப்படின்னோன்னா, அதுக்கப்புறம் இளையராஜா போட்ட பாட்டு தான் எல்லா பாட்டும். நீங்கள் வந்து முந்தானை முடிச்சு வந்து தமிழ் சினிமாவின் மிகப்பெரிய வெற்றி படம். தமிழ் சினிமாவிலே ஒரு பெரிய ரெக்கார்டை பிரேக் பண்ண ஒரு பெரிய வெற்றி படம். அந்த முருங்கக்காய் காட்சியெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது இன்றைக்கும் நம்ம பேசாமல் கடந்தே போக முடியாது. அப்படி ஒரு படத்தை கொடுத்தது ஏவிஎம் நிறுவனம் தான். அதே காலகட்டங்களில் தான் ரஜினியை வச்சு முரட்டுக்காலை, ஒரு பக்கம் வந்து கமலை வச்சு சகலகலா வல்லவன், இப்படி வந்து பல கமர்ஷியல் படங்களை, பல வெற்றி படங்களை அவங்க தயாரிச்சிருக்கிறாங்க. விசு இருக்கார் இல்லையா, இயக்குனர் விசு, அவர் வந்து ஒரு கதை வந்து ஏவிஎம்கிட்ட போய் சொல்கிறாரு. அந்த கதை அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் நினச்ச மாதிரி எடுங்கன்னு முழு சுதந்திரம் கொடுக்குறாங்க. அந்த முழு படத்தையும் வந்து ஒரு வீட்டுக்குள்ளேயே எடுக்கிறாங்க. சம்சாரம் அது மின்சாரம், ஒரே ஒரு வீடு. அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா விசு, கமலா காமேஷ், ரகுவரன், லக்ஷ்மி, அப்புறம் வந்து நம்ம வாகை சந்திரசேகர், இப்படி வந்து காஜா அந்த பையன், சின்ன பையன், அவர் எல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு குடும்பமாக அந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. 34 நாள் அந்த படத்தை வந்து முடிச்சிருக்காங்க. முடிச்சுட்டு இந்த படத்தை பார்த்துருக்காரு ஏவிஎம் சரவணன். எப்படி அவங்க அப்பா வந்து படத்தை பார்த்துட்டு ஒவ்வொரு படத்துலையும் கரெக்ஷன் சொல்லுவாரோ, அதே மாதிரி இவர் வந்து இந்த படத்தை பார்த்துட்டு விசுவை கூப்பிட்டு, சார் இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு ட்ராமாக்கான விஷயங்களை வச்சுருக்கீங்க, சினிமா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஏ கிளாஸ், பி கிளாஸ், சி கிளாஸ் ஆடியன்ஸ் எல்லாருமே சினிமா பார்க்கணும், ஒரு ஜனரஞ்சகம் வந்து உள்ளே இருக்கணும். இது ட்ராமா ஆடியன்ஸுங்கிறது வந்து ஒரு ஏ கிளாஸ் ஆடியன்ஸு. அது ஒரு நாரதகான சபா, ஒரு மியூசிக் அகாடமி மாதிரி இடங்களில் போகும்போது ஒரு ஹை கிளாஸ் ஆடியன்ஸ் வருவாங்க, பார்ப்பாங்க, ரசிப்பாங்க, போயிடுவாங்க. ஆனால் சினிமாக்கு அது சரியாக வராது. நீங்கள் மனோரமா கேரக்டர் ஆல்ரெடி உள்ளே வச்சுருக்கீங்க, ஆனால் அந்த கேரக்டரில் கொஞ்சம் வந்து அந்த காமெடியை இன்க்ரீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் மனோரமா கேரக்டர் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஒரு வேலைக்காரி கேரக்டர் பெருசாக டெவலப் பண்ணார் விசு. அப்படி தான் பார்த்தீங்கன்னா அந்த கண்ணம்மா கேரக்டர், கம்னுகடை அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் வந்து எல்லாரையும் அதட்டுவாங்க அந்த படத்தில். அந்த கேரக்டர் அந்த படத்துக்கு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. அந்த மனோரமாக்காண்டியே அந்த படம் ஓடிச்சு. அந்த மாதிரி வந்து ஒரு படம் இது வந்து முழுசாக வந்து மக்கள்கிட்ட போய் சேரணும் அப்படின்னா அந்த மக்களோட பல்ஸ் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த பல்ஸை வந்து ரொம்ப தெளிவாக வந்து ஏவிஎம் சரவணன் சார் வந்து தெரிஞ்சு வச்சுருந்தார். அதே மாதிரி எஸ்பி முத்துராமன், அவரை பற்றி நம்ம பேசாமல் கடக்கவே முடியாது. எஸ்பி முத்துராமனை பொறுத்த வரைக்கும் ஏவிஎம் காம்பவுண்டோட செல்லப்பில்லை. அதாவது வந்து 50க்கும் மேற்பட்ட படங்களை ஏவிஎம்க்கு வந்து அவர் டைரக்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. ஏவிஎம் ஸ்டுடியோவில் எஸ்பி முத்துராமன் டைரக்ஷன்லாம் விட்டு ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் கூட அவருக்கு ஒரு பெரிய ஏசி ரூமு, பெரிய ஆஃபீஸ் வந்து எப்பயும் கொடுத்துருந்தாங்க, இப்பயும் இருக்குது.
அது எப்போ வேணாலும் எஸ்பி முத்துராமன் வந்து அந்த ஆஃபீஸில் போய் உட்காந்து அவருடைய அதாவது அலுவலக வேலையை பார்க்கலாம். அந்த அளவுக்கு வந்து ஏவிஎம் காம்பவுண்டுக்குள்ளே வந்து சுதந்திரமாக எஸ்பி முத்துராமன் செயல்பட்டுருக்காரு. ஏவிஎம் வீட்டு கல்யாணமாக இருந்தாலும் சரி, எந்த விதமான காது குத்தாக இருந்தாலும் சரி, எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, அதில் எஸ்பி முத்துராமன் இருப்பார். அந்த அளவுக்கு ஒரு குடும்ப நண்பராக வந்து எஸ்பி முத்துராமன் வந்து ஏவிஎம்மோட பயணித்தார். ஏவிஎம்மோட எஸ்பி முத்துராமன் பயணித்தது எஸ்பி முத்துராமனுக்கு பெரிய பலம். எஸ்பி முத்துராமன் ஏவிஎம்மோட பயணித்தது ஏவிஎம்க்கு பெரிய பலம். அப்படி வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாங்க. ஸோ ஏவிஎம் நிறுவனம் அப்படின்னா அந்த நிறுவனமே ஒரு மிகப்பெரிய மரியாதைக்கு உள்ள நிறுவனமாக இருந்துச்சு. இன்றைக்கும் இருக்குங்கிறது தான் உண்மை. அந்த அனுபவம் தான் வந்து கை கொடுத்துருக்கு. அப்படி வந்து அனுபவமாக இருந்த ஏவிஎம் மாதிரி நிறுவனங்களுக்கும், அதாவது சொல்லுவாங்கள்ல யானைக்கும் அடி சறுக்கும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அவங்களுக்கும் சில கசப்பான அனுபவங்கள் இருந்திருக்கு. கசப்பான தேர்வுகளை வந்து அவங்களும் செஞ்சுருக்காங்க. அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க எடுத்த கடைசி படம் ஏவிஎம் நிறுவனம் வந்து 178 படங்கள் எடுத்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட சீரியல் தயாரிச்சிருக்கிறாங்க. ஆனால் அவங்க எடுத்த கடைசி படத்தோட பேர் வந்து முதல் இடம். அந்த படம் வந்து அவங்களோட ராங் சாய்ஸாக போச்சு. சரவணன் சார் தான் தேர்வு செய்கிறாரு. என்ன ராங் சாய்ஸாக போச்சுன்னா, மைனான்ற படம் வந்து பெரிய வெற்றி படமாக ஓடிட்டுருக்கு. மைனாவில் அமலா பால், வித்தார்த் 2 பேரும் நடிக்கிறாங்க. வித்தார்த் வந்து அன்றைக்கி பெருசாக பேசப்படுறாரு. அந்த படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டு மைனா. அதனால் ஏவிஎம்மே ஒரு கால்குலேஷன் பண்ணுறாங்க. என்ன கால்குலேஷன் பண்ணுறாங்கன்னா, இந்த வித்தார்த் வந்து அடுத்த ஒரு சூப்பர் ஸ்டாராக வருவார், அடுத்த சினிமாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு வருவார் அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன், ஒரு நம்பிக்கையில் உடனே விதார்த்தை கூட்டு அவசரமாக ஒரு அட்வான்ஸ் கொடுக்குறாங்க. பெரிய சம்பளம் பேசி கொடுத்து முதல் இடம்னு ஒரு படம் எடுக்கிறாங்க. அந்த படம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய தோல்வி படம். போட்ட காசு ஒரு ரூபா கூட திரும்பி வராமல் போச்சு. அப்போனா என்ன தெரியுது இதுலேருந்து? அதாவது அவ்வளோ பெரிய ஆலமரம் மாதிரியான நிறுவனமே பார்த்திங்கன்னா சில நேரங்களில் கால்குலேஷனில் மிஸ் பண்ணியிருக்காங்க. அது சினிமா. ஏவிஎம் நிறுவனம் வந்து வயசாக ஒரு டிசிஷன், அதாவது வந்து புத்திசாலித்தனமாக ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, இனி படங்கள் தயாரிக்கிறது இல்லை, நம்ம வந்து மரியாதையோட படங்கள் எடுத்த காலம் இனி கிடையாது, இனி சினிமா அப்படி கிடையாது, அதனால் நம்ம வந்து இந்த துறையை விட்டு ஒதுங்கிடுவோன்னு மொத்தமாகவே படம் எடுக்கிறத நிறுத்திட்டாங்க. அதனால தான் இன்றைக்கும் ஏவிஎம் நிறுவனத்தை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கும் ஏவிஎம் நிறுவனம் வந்து ஒரு அழியாத நிறுவனமாக இருக்குது. ஓகே, கண்டிப்பாக நீங்கள் சொன்னீங்க, அதாவது எல்லாத்துக்குமே ஒரு டவுன்ஃபால் வந்து வரும் அப்படின்ட்டு. ஆனாலும் இப்போது இருக்கிற காலகட்டத்தில் எல்லாரும் ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து பண்ணுறாங்க, மக்களிடையே வந்து ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ டிஜிட்டலாக வந்துட்டு பல விஷயங்கள் வந்து நடந்துட்டுருக்கு. இப்போ தியேட்டரில் பல படங்கள் ஓடலை அப்படின்னாலுமே அது வந்து ஓடிடியில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இந்த படம் நல்லா இருக்குது அப்படின்னு நிறைய பேர் வந்து அதை பாராட்டவும் செய்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு டேக் ஏன் ஏவிஎம் சரவணன் அவர்கள் எடுக்கலை அப்படின்னு நினைக்கிறீங்க? டிஜிட்டலாக வந்து ஏன் அவருடைய பிளேஸை வந்து பிடிக்கல அப்படின்னு நினைக்கிறீங்க? நீங்கள் வந்து ஃபிலிமில் வந்தாலும் சரி, டிஜிட்டலில் வந்தாலும் சரி, இன்றைக்கி நாளைக்கு வேறு டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆனாலும் சரி, மொத்தத்தில் வந்து சினிமா மேக்கிங், மூவி மேக்கிங் தானே அது. அந்த மூவி மேக்கிங் வந்து நடிகர்கள் இருக்கிறாங்க, இயக்குநர்கள் இருக்காங்க, கேமராமேன் இருக்காங்க, இசையமைப்பாளர் இருக்காங்க, மற்ற தொழில்நுட்ப கலைஞர்கள் இருக்காங்க. டோட்டலாக 24 கிராஃப்ட் வந்து ஒர்க் பண்ண போது மொத்தத்தில் ஒரு படத்தை தயாரிக்க போகிறாங்க. அதானே மொத்தத்தில் அதானே. அப்படி இருக்கும்போது அந்த துறையில் ஒரு தயாரிப்பாளர் என்பவர் ஒரு முதலாளியாக ஒரு காலத்தில் இருந்தார். எம்ஜிஆரே ஏவிஎம் செட்டியாரை பார்க்கும்போது என்னென்னா முதலாளின்னு கூப்பிடுவார். எம்ஜிஆரே தேவர் ஃபிலிம்ஸை பார்க்கும்போது என்னென்னு கூப்பிடுவார்? முதலாளின்னு கூப்பிடுவார். எம்ஜிஆரே நாகி ரெட்டியாரை பார்க்கும்போது எப்படி கூப்பிடுவார்? முதலாளின்னு கூப்பிடுவார். இன்றைக்கி நடிகர்கள் இப்படி இருக்காங்களா? இன்றைக்கி நடிகர்கள் முதலாளிக்கு மரியாதை கொடுக்குறாங்களா? இன்றைக்கி நடிகர்கள் தயாரிப்பாளர்கள் மரியாதை கொடுக்குறாங்களா? தயாரிப்பாளர்களை வந்து கிள்ளிக்கெறியாக நினைக்கிறாங்க. அதாவது தயாரிப்பாளர்கள் தான் ஒரு படத்தினுடைய முதலாளி, தயாரிப்பாளர்கள் தான் அந்த படத்துக்கு A to Z இன் அண்ட் அவுட் எல்லா பணத்தையும் போடுறவர். ஒரு ரூபா பாக்கி இல்லாமல் ஒரு படத்துக்கு முதலீடு பண்ணுறவர் யார்? ஒரு தயாரிப்பாளர். அந்த தயாரிப்பாளர் வரும்போது செட்டில் இன்றைக்கி இருக்கிற நடிகர்கள் எந்திரிச்சு நிற்கிறாங்களா? அந்த தயாரிப்பாளர் ஒரு எய்த்தாப்பில் உட்காந்துருந்தா இன்றைக்கி நடிகர்கள் எந்திரிச்சு மரியாதை கொடுக்குறாங்களா? கால் மேலே கால் போட்டுக்கிட்டு சிகரெட் ஊதிட்டு இருக்காங்க இன்றைக்கி நடிகர்கள்லாம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இன்றைக்கி சினிமாவில் நிலவிட்டு இருக்கு. அந்த மாதிரி வந்து கௌரவமாக படம் எடுத்த எவனுமே இன்றைக்கி படம் எடுக்க மாட்டான். அந்த வகையில் பார்த்திங்கன்னா ஏவிஎம்மோ, நாகி ரெட்டியாரோ, பிரசாத் ஸ்டுடியோவோ, இன்னும் பல கௌரவமான நிறுவனங்கள் இன்றைக்கி படம் எடுக்காமல் போனது காரணம் என்ன அப்படின்னா, சினிமா துறை அது மலிஞ்சு போச்சு. இன்றைக்கி சினிமா துறை வந்து நடிகர்களுடைய ஆதிக்கத்துக்குள்ளே போச்சு. சினிமா துறையில் முதலாளிக்கு இருந்த மரியாதை போச்சு. அதனால் இனிமேல் எப்படி இருந்தால் என்ன, அதில் கோடிகளில் லாபம் வந்தால் என்ன, வரலைன்னா என்ன,
எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவு, ஒரு கொள்கை. அந்த கொள்கையை வந்து அவங்க அந்த முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த பணம், ஏமா நீங்கள் சொன்ன மாதிரி படம் எடுத்தால் ஒன்று ஓடாமல் போகலாம், ஒன்று ஓடலாம், 4 ஓடலாம், 4 ஓடாமல் போகலாம், எது வேணா இருக்கலாம். ஆனால் தொழில் தெரிஞ்சவங்க ஏன் விலகிட்டாங்க அப்படின்னா, சினிமாவில் இன்னைக்கு முதலாளிகளுக்கு மரியாதை இல்லை, தயாரிப்பாளர்களுக்கு மரியாதை இல்லை. அதனால் இப்படி கேவலமான சினிமாவில் நம்ம இனிமேல் மரியாதை இல்லை சினிமாவில் நம்ம இருக்கக்கூடாதுன்னு கௌரவமாக ஒதுங்கிட்டாங்க. சரியான முடிவு. ஓகே. அண்ட் படம் மட்டும் இல்லாமல் சீரியல்ஸுமே பல சீரியல்ஸ் பண்ணியிருக்காங்க. 50க்கும் மேற்பட்ட சீரியல் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் மாறினது என்ன சார்? இப்போ நீங்கள் படம் பண்ண வேணாம் அப்படின்னு சொன்னீங்க, படம் கூடாது அப்படின்றதையும் தாண்டி சீரியல் வந்து என்ன கம்ஃபர்டபுளான ஒரு விஷயம் நினச்சி எடுத்து பண்ணாங்களா? அது ஏன் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கும் காரணம் இருக்குது. அதாவது சினிமா பண்ண வேண்டாம், சினிமாலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுங்கின காலகட்டங்களில் சீரியல் வந்து உள்ளே வருது. சீரியல் வந்து உள்ளே வரும்போது சீரியலுக்குன்னு ஒரு மார்க்கெட் இருந்துச்சு, சீரியலுக்குன்னு ஒரு வியாபாரம் இருந்துச்சு. ஏவிஎம் ஸ்டுடியோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, அங்கே சீரியல் எடுக்கிறதுக்கான வீடு, செட்டு, ரெக்கார்டிங் ஸ்டுடியோ, டப்பிங் ஸ்டுடியோ, ஃப்ளோரு, கீடனு எல்லாமே A to Z ஏவிஎம் காம்பவுண்டுக்குள்ளே இருந்துச்சு. அதனால் சீரியல் பண்ணுறது அவங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சு. ஒரு காம்பவுண்டுக்குள்ளே எல்லாத்தையும் பண்ண முடிஞ்சுது, எல்லாமே முடித்து லாபமும் பார்க்க முடிஞ்சுது. அதனால் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட சீரியல்களை அன்னைக்கு தொடர்ந்து தயாரித்தாங்க. அதாவது சினிமா தயாரிக்கிறவங்க, சினிமா துறையில் தயாரிப்பு தெரிஞ்சவங்க சீரியல் தயாரித்தாங்க. அந்த சீரியலும் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க கமர்ஷியல் ஆயிடுச்சு, வியாபாரம் இல்லாமல் போச்சு. இந்த ஒரு பெரிய நிறுவனத்தை அப்ரோச் பண்ணி அந்த ஸ்லாட்டு கிடைச்சாதான் அந்த சீரியல் வெற்றியடையும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் இவங்களுக்கு அப்படி வந்து யார்கிட்டையும் கை கட்டி வேண்டிய நிற்க அவசியம் இல்லை. எல்லாருக்கும் முன்னாடியும் கை கட்டி மரியாதையாக நிற்பார் ஏவிஎம் சரவணன். ஆனால் வந்து யார்கிட்டையும் அவருடைய ஒரு வேலையாகணுங்கிறதுக்காண்டி கை கட்டி நிற்க மாட்டார். அதனால் அந்த மாதிரி கேரக்டர் இல்லாதனால தான் அதுலேயும் நம்ம ஒதுங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் அவங்க ஒதுக்கிட்டாங்க. அப்படி எல்லாரும் கலகலன்னு ஒரு வாழ்ந்த அந்த ஏவிஎம் ஸ்டுடியோ இன்றைக்கி வந்து ஒரு பகுதி வந்து காவேரி ஹாஸ்பிட்டலாக மாறி இருக்கு. நேற்று நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா டிசம்பர் 3 அவரோட பிறந்த நாளாக இருந்திருக்கு. 2-3 நாளுக்கு முன்னாடியே அவர் உடல்நிலை சரியில்லாமல் காவேரி ஹாஸ்பிட்டல், அவருடைய காம்பவுண்டில் இருந்த காவேரி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி அங்கே தான் வந்து உயிர் நீத்திருக்காரு. இன்றைக்கி வந்து ஏவிஎம் ஸ்டுடியோவில் தான் அவர் கண்ணீர் அஞ்சலி, அதாவது மக்களுடைய அஞ்சலிக்காண்டி, கலைஞர்களுடைய அஞ்சலிக்காண்டி, மரியாதைக்காண்டி வச்சுருக்காங்க. ஒரு மகா கலைஞன் ஏவிஎம் சரவணன் என்பவர் ஒரு மகா கலைஞன், பெரிய சாம்ராஜ்யத்திலேருந்து வந்த ஒரு பண்பாளன், ஒரு மரியாதை தெரிந்த ஒரு மனிதர், ஒரு நல்ல தயாரிப்பாளர், எளியவர், இனியவர் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அவர் இன்றைக்கி மறைஞ்சிட்டாரு. அவர் மறைந்தாலும் அந்த ஏவிஎம், அந்த ஸ்தாபனம் இருக்குது பார்த்தீங்களா, அதை யாராலையுமே வந்து மூடி மறைக்க முடியாது. அப்படி வந்து காலத்துக்கும் அந்த தமிழ் சினிமாவை பற்றி பேசும்போது ஏவிஎம் பற்றி பேசாமல், ஏவிஎம் ஸ்டுடியோவை பற்றி பேசாமல், ஏவிஎம் எடுத்த படங்களை பற்றி பேசாமல் நம்ம கடந்தே போக முடியாது. கண்டிப்பாக சார். ஸோ இதில் பல விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. ஏவிஎம் சரவணன் அவர்கள் பற்றியும், ஏவி மெய்யப்பன் அவர்கள் பற்றியும், தமிழ் சினிமா பற்றி பல விஷயங்கள் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. நன்றி. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். ஏன்னா it's my choice. It's my choice. It's my choice. My choice.